அமெரிக்கா, ரஷ்யா மாதிரியான நாடுகள்லயே இன்னைக்கு தடை செய்யப்படுற ஒரு விஷயம். ஆனா இந்தியாவில் இதை நார்மலைஸ் பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்க மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ ராமண்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காதல் என்பது புது உடைமை படத்தோட ரிவ்யூ தான். இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணனோட இயக்கத்துல ரோஹிணி, லிஜுமோல், தீபா, அனுஷா, வினித், கலேஷ் அண்ட் இன்னும் சில நடிகர்கள் நடிச்சிருக்க படம் தான் இந்த காதல் என்பது புது உடைமை. லிஜுமோல் அண்ட் அனுஷா ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு சிந்தனையாளராக இருந்தாலும் தான் பொண்ணு இந்த மாதிரி ஒரு சேம் ஜெண்டர் உள்ள பொண்ணையே வந்து லவ் பண்ணுறா அப்படின்ற போது எல்லா பேரண்ட்டுக்குமே ஏற்படக்கூடிய அந்த ஒரு பதட்டம், அந்த இதெல்லாமே இவங்க அனுபவத்தால் நல்லாவே நடித்து அருமையாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு இந்த சமூகத்துல நம்ம நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த ஒண்ணு புறந்தள்ளி பார்க்குறோம், இல்லை பின்னாடி பேசுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு குடும்பமா சேர்ந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த சமூகத்துல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அண்ட் இது என்னென்ன டாபிக் உள்ளலாம் போகுது அப்படின்லாம் வந்து நம்ம இந்த படத்துல கிளியராகவே பார்க்கலாம். அண்ட் தீபா பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான மனுஷன், இப்போ உங்களை மாதிரி அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனோ ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்களோ இந்த விஷயத்தை எப்படி பார்ப்போம்? ஏன்னா நம்மளை சுற்றி அதிகமாக இது நடக்கிறது இல்லை. ஆனால் நம்மளை சுற்றி நடக்கும்போது இந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றத தீபாவோட கேரக்டர் அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரவாரமான ஒரு மியூசிக்காக இல்லாமல் இசையை பொறுத்த வரைக்கும் கண்ணன் நாராயணன் நல்ல இசையை கொடுத்துருக்காரு. ரொம்ப சட்டிலாக போகுது. அண்டு ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து எந்த இடத்துலையும் லேக் அடிக்கல. ஒரு மாதிரி நல்ல சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசரவணன் உண்மையிலுமே நல்ல சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. படம் முழுக்க ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். ஆக்சுவலாக இந்த படம் இன்னைய தேதிக்கு இன்னைய காலகட்டத்துக்கு நமக்கு பேசும் பொருளாக இருந்தாலும் இதை நம்ம எதிர்க்கிறோமோ இல்லை இதை அனுசரிக்கிறோமோ இதை வரவேற்கிறோமோன்றது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குன்றதுனால இந்த படம் வந்து யாரையும் குறையும் சொல்லலை, இதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி வற்புறுத்தவும் இல்லை. உண்மையிலேயே ஒரு டீசெண்டான நல்ல வாட்சபிள் மூவி தான். லைக் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தியேட்டர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது, ஓடிடியில் வரல. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க தியேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள். அவ்வளோ வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ டமாட்டோனை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from it's Mr. D.